அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெகலி ராபுக்வெல உள்ளிட்ட மூவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கின் மேலதிக விசாரணையை எதிர்வருகின்ற மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது அரசியல் நோக்கங்களுக்காக தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிற்கு சொந்தமான $1 மில்லியன் செலவில் 600 GI குழாய்களை வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறி லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு பிரதிவாதிகளுக்கு எதிராக இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் கெகலி ராம்புக்வெல, ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் விமல் ரூபசிங்க மற்றும் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் சாந்திரபால லியனகி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆணை போன்று வேடமடைந்து கழுபாலம் டெலுக் என்ற பெயரில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த ஒருவர் பொரலஸ்கம்பு பகுதியில் வைத்து மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்ற தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் பொரலஸ்கம்பு பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய பெண் ஆவார். சந்தக நபரான பெண்ணிடமிருந்து சுமார் 150 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேஸ் மற்றும் குஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண் தனது தலைமுடியை வெட்டி ஆண் போன்று வேடமணிந்து கள்ளுப்பாலம் டெலுக் என்ற பெயரில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்த 103 குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக இன்டர்போல் சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு தப்பியோடிய 3 பேர் ஏற்கனவே நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் ASVFU வுட்லர் உறுதிப்படுத்தியுள்ளார். நாடு கடந்த குற்றங்களை தடுப்பதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளில் 50 மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் பேருந்து உரிமையாளர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் கடும் எச்சரிக்கை ஒன்றினை விடுத்துள்ளார். அதன்படி போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்களாயின் பேருந்து உரிமையாளர்களின் வாகன அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருட்களுக்கு அடிமையான சாரதிகளை எத்தகைய சந்தர்ப்பத்திலும் சேவையில் ஈடுபடுத்தக்கூடாது என்றும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் அறிவித்துள்ளார். அதிகளவிலான பேருந்து சாரதிகள் போதைப் பொருட்களை பயன்படுத்தியமை அண்மைய காலங்களில் நாடு முழுவதும் நடத்தப்பட்ட சோதனைகளில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்தே குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் போதைப்பொருள் விநியோகத்தை முடக்குதல், போதைப்பொருள் தேவையை குறைத்தல், தேடுதல் நடவடிக்கைகளை விரிவுபடுத்துதல், போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மறுவாழ்வுக்கு உட்படுத்துதல், சமூகத்தை பலப்படுத்துதல் போன்ற பண்பு அணுகுமுறைகள் மூலம் போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட 2025 அக்டோபர் 30 முதல் நாடே ஒன்றாக தேசிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் இலங்கை போலீசாரினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பில் நேற்றைய தினம் 878 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் மண்ணில் புதையுண்ட நிலையில் கைக்குண்டு ஒன்றும் மோட்டார் செல் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பனங்கண்டி பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியை அண்மித்த பகுதியில் ராணுவ புலனாய்வு பிரிவினரால் குறித்த கைக்குண்டும் மோட்டார் செல்லும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. புதிதாக வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் நாணயத்தாள் தொடர்பில் சில வங்கிக் கிளைகளில் மக்களுக்கு அறிவிப்பொன்று விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி பணம் வைப்பிலிடும் தானியங்கி இயந்திரங்களில் குறித்த புதிய 2000 ரூபாய் நாணயத்தாளை வைப்பிலிட வேண்டாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் சில வங்கிகளின் தானியங்கி இயந்திரங்களால் புதிய 2000 ரூபாய் நாணயத்தாள் நிராகரிக்கப்படுவதால் தாம் சிக்கலை எதிர்நோக்குவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்திருந்தனர். கோஸ்கம பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இரத்தினபுரியிலிருந்து பத்திரமுலை நோக்கி மின்சார சபை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்தே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த கால்வாயில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது விபத்தில் காயமடைந்தவர்கள் கோஸ்கம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது.
காலி, மாத்தறை, கள்ளத்துறை மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பிற பகுதிகளில் மழை இல்லாமல் பெரும்பாலும் வறண்ட வானிலையே இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை நேரங்களில் சில இடங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களில் மாதத்திற்கு ஒரு முறை தூதரக சேவைகளை வழங்குவதற்கு வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை தெரிவித்துள்ளது. இந்த சேவை வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கும் பரபரப்பான வார நாட்கள் காரணமாக தூதரகங்களுக்கு செல்வதற்கு சிரமப்படும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களுக்கு விடுமுறை நாட்களில் சிறப்பு வசதிகளை வழங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதற்கட்டமாக இந்த திட்டம் தென்கொரியா, மாலைத்தீவுகள், சவுதி அரேபியா, இத்தாலி, குவைத், ஓமன், ஜோர்தான் மற்றும் ஸ்டேல் ஆகிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் மற்றும் தூதரக அலுவலகங்கள் மூலம் செயற்படுத்தப்படவுள்ளது. வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத்தின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த திட்டம் ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்தப்படுகின்றது. குருநாகலில் நேற்று கடையொன்றின் உரிமையாளர் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. 42 வயதுடைய தளபாடங்கள் தயாரிக்கும் கடையொன்றின் உரிமையாளரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். முன்விரோதம் காரணமாக குறித்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி எதிர்வருகின்ற 13ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வருமாறு சிஐடி அழைத்துள்ளதாக தெரிய வருகின்றது. கொழும்புக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு வீட்டுத் தொகுதிக்கு சொந்தமான பல வீடுகளை பல நபர்களுக்கு சட்டவிரோதமாக ஒதுக்கிய விவகாரம் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்கள் குறித்த விசாரணைக்காக இவ்வாறு கோட்டாபய அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது குறித்த எழுத்துப்பூர்வ அறிவிப்பு கடந்த 6ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. உள்ளூர் நுகர்வோர் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்களை வாங்குவதால் எதிர்வருகின்ற மாதங்களில் வாகன இறக்குமதி குறையும் போக்கு இருப்பதாக இலங்கை சுங்க திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சீவலியாறுகொட தெரிவித்துள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதற்காக விண்ணப்பித்தவர்களில் சுமார் 8% உடல்நலக்குறைவு காரணமாக வாகனம் செலுத்துவதற்கு தகுதியற்றவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2024ஆம் ஆண்டில் 9,54,536 மருத்துவ பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 69,728 பேர் உடல்நலக் குறைபாடு காரணமாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெறுவதிலிருந்து தற்காலிகமாக நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலானவர்கள் பார்வை குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஹொரணை தொம்பகுடவில் உள்ள இலங்கை ராணுவ ஆயுதப்படையின் சார்ஜன்ட் மேஜர் ஒருவர் நேற்று தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு உயிரிழந்ததாக அங்குருவாத்தோட்ட போலீசார் கூறியுள்ளனர். தோத்திரைப்பேட்டையைச் சேர்ந்த குறித்த அதிகாரி அவரது வீட்டிலிருந்து தினமும் பணிக்கு வந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்குருவாத்தோட்ட போலீசாரின் கூற்றுப்படி 4 நாட்களுக்கு முன்புதான் அவருக்கு உயர் பதவி கிடைத்துள்ளது. இந்நிலையில் ராணுவ அதிகாரி தன்னைத்தானே சுட்டு உயிரிழந்தமைக்கு தனிப்பட்ட காரணங்கள்தான் காரணம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் அகிலம் நியூஸில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.